السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد قال الله تبارك وتعالى في محكم تنزيله في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما ينطق عن الهوى صدق الله العلي العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقه قولي ربي زدني علما وارزقني فهما اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சலாத்தும் சலாமும் கருணையும் ஈடேற்றமும் நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகளங்கள் பெருமானார் ரசூலே அக்ரம் தாஜிதாரே மதீனா சர்வரே காயினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் சுஹதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக மோமின்களான முஸ்லிம்களான நம் அனைவர் மீதும் இன்றும் இனி என்றும் உண்டாகட்டுமாக. சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த பூமியில் வாழ்வதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து வாழ்நாளையும் கொடுத்து வாழ்வதற்குண்டான வழிவகைகளையும் நமக்கு திருக்குர்ஆன் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் நமக்கு எடுத்து தந்திருக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனை விஷயங்களை அவன் சந்திக்க வேண்டுமோ அத்தனைக்கும் தீர்வு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருக்கிறது. உஸ்வத்துன் ஹசனா என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். அவரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்வான். ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அப்படி அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களிடத்திலே கேட்டு தீர்வு சொன்னது மட்டுமல்ல, அந்த தீர்வுக்குண்டான பலன்களையும் சஹாபாக்கள் கண்ணுக்கு எதிரே கண்டார்கள். இப்படி நிறைய ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் நமக்கு முன்னால் இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்களை நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டு அவர்கள் தீர்வு சொல்லி அவர்கள் கண்ட பலன்களையும் நாம் இங்கு ஆதாரபூர்வமாக பார்க்கலாம். இந்த உலகத்துல மனிதனுடைய தேவைகள் அளவுக்கு அதிகமா இருக்கு. அதுல குறிப்பிட்டு சொல்லும்படியான குறை சொல்ல முடியாத தேவை என்று சொன்னால் பிள்ளை செல்வம். ஒரு அவனுடைய மனிதன் என்பது முழுமை பெறுவதற்குண்டான ஆதாரமாக இந்த உலகம் கணிப்பது அவனுக்கு குழந்தை செல்வம் இருக்க வேண்டும். குழந்தைகளை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவான், ஜீனத்துல் ஹயாத்தி துனியா, இந்த உலகத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அலங்கார பொருட்கள் என்பதாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற செல்வங்களையும் குழந்தைகளையும் அல்லாஹ் சொல்லுவான். இந்த குழந்தை செல்வத்தை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு அத்தியாவசியமாக இருக்கிறது. ஒரு மனிதனை கணிக்கக்கூடிய பார்வையில் அவன் திருமணம் முடித்தவனாக இருக்க வேண்டும், அவனுக்கு குழந்தைகள் இருக்க வேண்டும் என்பதை இந்த உலகம் ஒரு நிறைவான பார்வையோடு பார்க்கிறது. சிலருக்கு குழந்தைகள் இல்லாமல் இருக்கலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவான், குழந்தை செல்வத்துடைய விஷயத்துல ரொம்ப தெளிவாக அல்லாஹ் சொல்லுவான், சிலருக்கு நாம் ஆண் குழந்தையாகவே வரிசையாக கொடுப்போம். 4 வகை அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. சிலருக்கு ஆண் குழந்தையாகவே கொடுப்போம், பெண் குழந்தை இருக்காது. சிலருக்கு பெரும் பெண் குழந்தையாவே பிறக்கும், ஆண் குழந்தையே இருக்காது. 3வது வகை ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆண் ஒன்று பெண் ஒன்று, அழகொன்று ஆஸ்தி ஒன்று. ஆளுவதற்கு ஆண் குழந்தை, அனுபவிப்பதற்கு பெண் குழந்தை என்று
அவர்களுக்கு ரெண்டையுமே கொடுப்பான். நாலாவது ஒரு வகையை அல்லாஹ் சொல்றான், அவன் எஜ்அலு அகீமா. நாலாவது ஒரு வகை அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு முத்திரையிட்டு விடுவோம், குழந்தையே இருக்காதுங்கிறான். இப்ப இந்த நாலுமே நாம ஒரு விஷயத்தை விளங்கணும், இந்த நான்குமே அல்லாஹ் தான் கொடுக்கிறான். அல்லாஹ் தான் என்ன செய்யறான்? கொடுக்கிறான். நம்மளுடைய பார்வையில் ஆண் குழந்தைகளுக்கு ஒரு மாதிரி, பெண் குழந்தைகளுக்கு ஒரு மாதிரி பார்க்கின்ற பார்வை எல்லாம் ஒரு பக்கம். ஆனால் ஏதாவது ஒரு குழந்தை இருக்கணும். குழந்தை இல்லைன்னு சொன்னா அவங்கள பார்க்கிற பார்வை இந்த உலகம் மிக ஒரு மோசமான ஒரு பார்வை மட்டும் இல்ல, அவர்களை குறையுள்ளவர்களாகவே வாழ்த்திருக்கிறோம். வேறு வேறு வார்த்தைகளை சொல்லி தமிழ்ல என்ன செய்வாங்க, இந்த குழந்தை இல்லாதவர்களை பத்தி பேசுவாங்க. சரி, இப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் திருமணம் முடிஞ்சிருச்சு. திருமணம் முடிந்து ஒரு 2-3 மாசம் ஆயிருக்கும். உடனே என்ன செய்வாங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் கேட்பாங்க, என்ன சும்மாதான் இருக்கிறாங்களான்னு. இந்த கேள்வி இருக்கிறதே ரொம்ப வேதனைக்குரிய கேள்வி. அல்ஹம்துலில்லாஹ் திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் எப்ப குழந்தை தருவானோ, ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 80 வயசுக்கு மேல குழந்தைய கொடுத்தான். அவர்களுடைய நாடி நரம்புகள் எல்லாம் தளர்ந்து போனதற்கு அப்புறம் குழந்தை இனிமேல் பிறக்குமா என்ற சந்தேகத்தில் இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான், அவர்கள் குழந்தைய கொடுக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நிறைய அதிசயங்களை சொல்லி காமிக்கிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹஸரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வயது முதிர்ந்த காலத்திலே கொடுத்தான். நம்முடைய காலத்திலே கூட எத்தனையோ தம்பதிகளுக்கு 10 வருடம் 20 வருடம் கழித்து குழந்தைகள் பிறந்ததெல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தின் வாய் இருக்கிறதே, ஊர்வாய் என்ன சொல்லுவாங்க, உளவாயை மூடலாம், ஊர்வாயை மூட முடியாது. உளவாயை மூடலாம், ஊர்வாயை மூட முடியாது. எண்ணி 90 நாள் தான் இருக்கும். கேட்பாங்க, என்ன உங்க மகனுக்கு கல்யாணம் முடிச்சிங்களே, ஏதாவது விசேஷம்? அந்த கேட்கிற நபர் சரியான நபராக இருக்கணும். கேட்கிற நபர் அந்த பெண் பிள்ளையினுடைய தாயிடத்துல கேட்டாங்கன்னு சொன்னா, பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிச்சிருக்கு, அந்த பொம்பளை பிள்ளையுடைய தாயார் இடத்துல கேட்டாங்கன்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இன்னும் அல்லாஹ் தல்ல, துவா செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. செய்வாங்க, இன்னும் அல்லாஹ் தல்ல, துவா செய்யுங்க. இது பெண்ணுடைய தாய் சொல்வது. இதே அந்த பெண்ணுடைய மாமியார் இடத்துல கேட்கிறாங்க, என்னங்க உங்க மையனுக்கு கல்யாணம் முடிஞ்சு உங்க மருமகளுக்கு ஏதாவது விசேஷம் இருக்காது? அது ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல, ஒன்றும் சரக்கு இல்லை போல இருக்கு. ரெண்டுமே பெண் தான், இருவருமே பெண்கள் தான். ஆனால் அவர்கள் சொல்கின்ற வார்த்தையினுடைய வேறுபாட்டை கவனிங்க. பெற்றெடுத்த தாய் சொல்லுகிறார்கள், என்னுடைய மகளுக்கு இன்னும் குழந்தை ஏற்படவில்லை, துவா செய்யுங்க அல்லாஹ்விடத்துல, ஏற்படும் போது ஏற்படுங்கிறாங்க. அதே அந்த பெண்ணுடைய மாமியார் சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு நடக்கிற மாதிரி தெரியல, சரக்கு இல்லை போல இருக்கு. இந்த வார்த்தை இருக்கிறதே வேதனைக்குரிய வார்த்தை. சம்பந்தப்பட்டவருடைய காதுகளில் இந்த வார்த்தை விழுந்த எவ்வளவு வேதனை தெரியுமா? அந்த குழந்தைக்கு, அந்த பெண் பிள்ளைக்கு குழந்தை பெற்றெடுப்பதற்குள்ளாக அவர்கள் அல்லவா குழந்தை பெற்றெடுக்கிறார்கள். உங்களுக்கு என்ன வேதனை? இந்த உலகம் அவர்களை எள்ளி நகையாடுவதும் ஏளனமாக பேசுவதும், அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் கேட்கின்ற கேள்வி, சும்மாதான் இருக்காங்களா, சும்மாதான் இருக்காங்களா? ஆக இந்த குழந்தை செல்வத்தை பொறுத்தவரை உலகத்தில் மிக இன்றியமையாத ஒரு செல்வம். உண்மையிலேயே நம்முடைய மூதாதையர்களும் அப்படித்தான் சொல்லி இருக்கிறார்கள். ஒருவனுடைய வாழ்க்கைக்குண்டான தரம் என்பது குழந்தை செல்வத்தை பொறுத்தவரைக்கும். இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதிரி சிறிய ஊர்கள்ல இல்லாட்டி கூட பெரும் பெரும் நகரங்களில் திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் திருமணம் முடித்தவர்களுக்குள்ள பிறகு அவர்களுக்கு உண்டான பிரச்சனைகள் முற்றி மன முறிவு என்பது ஏற்படுகின்ற பொழுது, விவாகம் என்பது ரத்தாகின்ற நேரத்தில் எல்லாரும் பேசி அல்லாஹுடைய அரிசி நடுங்கக்கூடிய காரியம் தலாக். திருமணம் முடிச்சுட்டு கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றதுக்காக திருமணம், எவ்வளவு சிரமம், எவ்வளவு பிரயாசம், எவ்வளவு செலவுகள், எத்தனை அலைச்சல்கள் எல்லாம் முடிச்சு அவங்க என்ன திருமணம் முடிச்சுட்டு அவங்க பிரியறதுக்காக திருமணம் முடிச்சாங்க? இல்ல. சில ஊர்களில், சில பெரும் பெரும் நகரங்களில் எல்லாம் திருமணம் முடித்து 2, 3, 5 வருஷம் கழிச்சு அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் டேர்ம்ஸ் சரியில்லை, அவங்க பிரிய போகிறார்கள் என்று பேச்சுவார்த்தை வருகின்ற பொழுது
ஃபைனலா சொல்ற தீர்வு என்ன தெரியுமா? அவங்களுக்கு குழந்தை பிறக்கல. 2 பேர்ட்ட யார்கிட்ட குறை இருக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது. 2 பேர்ட்ட யார்கிட்ட குறை இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆக மொத்தம் குழந்தை இல்லை, அவங்கள பிரிச்சு விட்டுருங்க. எத்தனையோ இடங்களில் நடக்கிற நடைமுறைகளை நாம் பார்க்கிறோம். குழந்தை பிறக்கவில்லை என்று அவர்கள் திருமணம் முடித்த கணவனும் மனைவியும் முறைப்படி அவர்கள் விவாகரத்து வாங்கிட்டு கணவன் இவனுக்கு வேற மனைவி அவருக்கு வேற கணவன் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேருக்குமே குழந்தை பிறக்குது. 2 பேருக்குமே குழந்தை பிறக்கிறார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார், குழந்தை செல்வம் என்பது எம்முடைய கரத்திலே இருக்கிறது, அது கொடுப்பது என்னுடைய பாக்கியத்திலே இருக்கிறது. ஒரு சஹாபி ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யா ரசூலுல்லாஹ், எனக்கு குழந்தையே பிறக்கல, கல்யாணம் முடிச்சு நம்ம சொல்றோம்ல முடிச்சு 2 வருஷம் ஆச்சு, ஒரு புழு பூச்சி இல்லை, ஒரு விசேஷம் இல்லை என்பதாக பெண்கள் பேசிக் கொள்கிறார்கள் அல்லவா. இது போன்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு தோழர் அன்சாரி மதீனாவை சேர்ந்த ஒரு தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட மா ரஸக்து வலதன் கத்து வலா வலதன் லீ வலத, எனக்கு குழந்தையே பிறக்கல, அதுக்கு ஏதாவது வழிபாடு துவா பிரார்த்தனை ஏதாவது சொல்லித்தாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்க பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஃபஐன அன்த அனில் இஸ்திக்ஃபாரி வ கஸரத்து ஸதகதி யர்ஸுகுல்லாஹு பிஹா அல் வலத். கேட்டாங்க, குழந்தை பிறக்கலன்னு சொல்றீங்க, என்ன காரணம்னு யோசிச்சிங்களா? நாமெல்லாம் என்ன யோசிப்போம், 1 வருஷம் ஆயிடுச்சு குழந்தை பிறக்கலன்னு சொன்னா உடனே டெஸ்ட், அந்த டாக்டர் இந்த டாக்டர். இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு எங்க போயிருச்சுன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட், நெக்ஸ்ட் அடுத்த முடிவு போயிடுவோம். டெஸ்ட் டியூப், அதாவது இயற்கையை விட்டு செயற்கை முறையில கருத்தரிக்கிறது, என்னென்னமோ மாற்று வழிகளை தேர்ந்தெடுத்துட்டு போயிட்டு இருக்கிற துனியா. இங்கே அன்சாரி தோழர் கேட்கிறாங்க, மா ரஸக்து வலதன் கத்து வலா வலதினி வலத், எனக்கு குழந்தை செல்வம் இல்லை யா ரசூலுல்லாஹ், அதற்கு நான் என்ன இதுதான் வழி, எனக்கு என்ன குறை இருக்கிறது, மார்க்கம் என்ன சொல்லுது, தீன் என்ன சொல்லுகிறது, நான் சார்ந்திருக்கிற இஸ்லாம் இதற்கு என்ன தீர்வு சொல்லுதுன்னு பார்க்கணும். அதை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு அந்த டாக்டர்கிட்ட போனா ஆம்பளை பிள்ளையா பிறக்குதான். யாராவது ஒரு சீதையை சொல்லியிருப்பாங்க, யாராவது சச்சானி மம்மானி, யாராவது ஒரு நனிமா, யாராவது சொல்லியிருப்பாங்க, அந்த குறிப்பிட்ட ஒரு டாக்டர்கிட்ட போனா ஒரு ஆம்பளை பிள்ளையா பிறக்குதான், அங்க கூட்டிட்டு போங்க, என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு இயற்கைக்கு மாற்றமாக. இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஃபஐன அன்த அனில் இஸ்திக்ஃபாரி வ கஸரத்து ஸதகதி யர்ஸுகுல்லாஹு பிஹா அல் வலத, நீ குழந்தை இல்லைன்னு சொல்றியே, அதுக்குண்டான காரணம் என்ன தெரியுமா? திருமணம் முடித்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் நீ இஸ்திக்ஃபார் செய்யல, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு அதிகமா தேடணும், தர்மம் செய்யணும், சதகா செய்யணும். இந்த 2ஐயும் செஞ்சுட்டு அல்லாஹ் இடத்துல குழந்தைக்காக வேண்டி உண்டான துவாவை செஞ்சுட்டு நீ முயற்சி பண்ணுனாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 விஷயம். ஒன்னு இஸ்திக்ஃபார், குழந்தை செல்வம் இல்லை என்று சொன்னால் எனக்கு அல்லாஹ் தர வேண்டியது தாமதமானால் தரக்கூடியவன் அவன் ரப்பு, ஆனா தல்ல, என்ன காரணமா இருக்கும், என்னிடமிருந்து ஏதாவது பாவம் நிகழ்ந்திருக்கும், அதனால என்ன செய்யணும், நான் பாவ மன்னிப்பு அதிகமா தேடணும். பாவ மன்னிப்புனா என்ன, நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அஸ்தகுல்லா அஸ்தகுல்லா நுனி நாக்கில வச்சு அஸ்தகுல்லா சொல்றது இல்ல, நுனி நாக்கில வச்சு அஸ்தகுல்லா சொல்றது அல்ல பாவ மன்னிப்பு. என்னுடைய வாழ்நாளில் நான் எப்படிப்பட்ட யோக்கியதை உள்ளவன் எனக்கு தான் தெரியும், என் மனைவி கூட தெரியாது. நான் பாவியா பாவி இல்லையா, நல்லவனா கெட்டவனா, அல்லாஹ்வுடைய பார்வை. வெள்ளை சட்டை போட்டவங்க முழு சட்டை போட்டவங்க எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது உலகத்துல. உலகத்துடைய பார்வையில் ஒரு மனிதன் ஒருத்தன் நல்லவனா இருப்பான், அவனுடைய அந்தரங்க என்னங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அவனுடைய அந்தரங்க என்னங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், நல்லவனா கெட்டவனா. அப்ப என்னுடைய ஹக்கீகத் உண்மை நான் என்ன, நல்லவனா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து அல்லாஹ்விடத்தில் அழுது கதற வேண்டும். பாவ மன்னிப்பு விஷயமா ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். ஒரு பாவத்திற்கு மன்னிப்பு கேட்பதாக இருந்தால் எந்த பாவம் என்னை உறுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த பாவத்திற்கு அல்லாஹ்விடத்தில் அழுது கதறி மன்னிப்பு கேட்கின்ற பொழுது அல்லாஹ்ட்ட இப்படி கேட்கணும், யா அல்லாஹ் பாவத்தின் மீது எனக்கு வெறுப்பை ஏற்படுத்து, பாவத்தின் மீது வெறுப்பை ஏற்படுத்துன்னு கேட்கணும். அப்பதான் அல்லாஹ் அந்த வெறுப்பை ஏற்படுத்துவான்.
பாவம் இதுல சொல்லுவாங்க இல்லையா, தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க, தொழுவுறது அல்லாவுக்காக வைக்கல இழுத்து போறது மாட்டுக்காகன்னு சொல்லி அடுத்த விட்டு வைக்கல. தொழுவுறதெல்லாம் யாருக்கு? தொழுவுற அல்லாவுக்காக, வைக்க கலை வாங்குற மாட்டுக்காக தமிழ்ல பழமொழி இருக்கும். தொழுவுறது அல்லாவுக்காக அல்லாஹு அக்பர்னு கட்டுவார். ஆனா வைக்க 2 வைக்க தானே இழுத்து போட மாட்டுக்கு, அடுத்த விட்டு வைக்கலா இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி பாவ மன்னிப்பு இருக்கக்கூடாது. எந்த பாவத்திற்கு நான் மன்னிப்பு கேட்கிறேனோ அந்த பாவம் என்னுடைய வாழ்நாள்ல மௌத்து வரைக்கும் வரக்கூடாது. இங்கே குழந்தை பிறக்கவில்லை என்று சொன்ன சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ பாவ மன்னிப்பு அதிகமா கேளு, சதக்கா செய்யி. தர்மம்னா என்ன? சதக்கா. நம்ம ரெண்டையும் குழப்பிக்கிறோம். சதக்கானா என்ன, ஜக்காத்துனா என்னன்னு குழப்பிக்கிறோம். ஜக்காத்து வேற, சதக்கா வேற. ஜக்காத்து என்ன? 100 ரூபாயில் 2 ரூபாய் 50 பைசா 2.5% கொடுக்கிறது ஜக்காத். அது ஃபர்ல், அது கட்டாய கடமை. 100 ரூபாயில் 2.50 கொடுக்கலன்னு சொன்னா 100 ரூபாய் ஹராமா போயிடும் எனக்கு, அது கட்டாய கடமை. இங்கே ரசூலுல்லாஹ் சதக்கா செய்ய சொல்றாங்க. சதக்கா எவ்வளவு செய்யணும், அதில் கணக்கே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்றார், நான் வியாபாரம் பண்ண போறேன், என்ன செய்யறது, எனக்கு அந்த வியாபாரத்தினுடைய வழிமுறை எல்லாம் தெரியாது, நான் வியாபாரம் பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு வழிமுறை எல்லாம் தெரியாது, ஏதோ முதல் வாங்கி போட்டுட்டேன், வியாபாரம் பண்ண போறேன், இதுக்கு நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி கேட்கிறார். அப்ப சொன்னோம், இதுக்குண்டான அனுபவஸ்தர்கள்ட்ட கேளுங்க. நீங்க லாபம் அடைகிறது முக்கியம் இல்ல, நஷ்டம் அடையாம போயிடணும். வாங்கி இருக்கிற பொருள்ல நஷ்டம் அடைந்து விடக்கூடாது. எனவே ஏற்கனவே வியாபாரம் பண்ணவங்கள்ட்ட அனுபவத்தை கேளுங்க. அடுத்து அல்லாஹ்வின் இடத்துல 2 ரக்காத் நஃபில் தொழுதுட்டு சதக்கா செஞ்சுட்டு வியாபாரத்தை ஆரம்பிங்கன்னு சொன்னோம். சில மாசங்கள் ஆயிடுச்சு. சில மாசங்கள் ஆனதுக்கு அப்புறம் அவரை சந்திக்கிறோம். என்ன வியாபாரம் பண்றேன்னு சொன்னீங்களே, எப்படி போயிட்டு இருக்கு? எங்கேஜர்த்து போட்டதெல்லாம் போச்சு, எல்லாம் போயிடும் போல இருக்கு, நஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்ப கேட்டோம், நீங்க நஃபில் தொழுதீங்களா? எப்பவுமே தொழுவுறதுல, இதுக்கு மட்டும் என்ன நஃபில் தொழுவுறது? என்ன சொன்னாரு? நான் எப்பவும் ஃபர்லே தொழுவுறது இல்லை, வியாபாரத்துக்கு மட்டும் எதுக்கு நஃபில் தொழுவுறது? அவன் கொடுத்தா அப்புறம் பார்த்துக்குவோம். ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர். 2வது சதக்கா செஞ்சீங்களான்னு. வியாபாரம் பண்ற ஆரம்பிச்ச அன்னைக்கு நான் பண்ணிட்டேங்க. எவ்வளவுங்க சதக்கா செஞ்சீங்க? வீட்டில் எங்க வீட்டம்மா முஷாவரு கொடுக்கறதுக்கு டப்பால காசு வச்சிருப்பாங்க, 1 ரூபா 2 ரூபா. அதை கூட நான் திட்டுவேன், 2 ரூபால ஏமா போடுற, 1 ரூபாயா போட்டு வைன்னு சொல்லுவேன். அதுல 1 ரூபாய் எடுத்து ஒருத்தருக்கு கொடுத்துட்டு தான் நான் வியாபாரம் ஆரம்பிச்சேன். 1 ரூபா காயினுங்க. இதை சதக்கா நினைச்சுக்கிட்டு இருக்காரு அவர் நினைச்சிருக்காரு, இதை சதக்கா என்று நினைத்து கொண்டிருக்கிறார். இங்கே குழந்தை பிறக்கவில்லை என்று திருமணம் முடித்து வருடக்கணக்கில் ஆகிறது. குழந்தை பிறக்கவில்லை என்று சொன்ன சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன 2 பாயிண்ட். 1, பாவ மன்னிப்பு அதிகமா கேளு, சதக்கா அதிகமா செய். அவர் சொல்றார், பிற்காலத்தில் எந்த அன்சாரி சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட எனக்கு குழந்தை இல்லை துஆ செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாரோ, எந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் இந்த 2 பாயிண்ட் சொல்லி கொடுத்தாங்களோ, பாவ மன்னிப்பு கேளுங்க சதக்கா செய்யுங்கன்னு சொன்னாங்களோ, அவர்களுக்கு என்ன செஞ்சுச்சுங்க? இதான் ரிசல்ட். 7 ஆண் குழந்தைகளை அவர் பெற்றெடுத்தார். என்னங்க, இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கறதுக்கு உண்டான, அவர்களிடத்திலே கேட்டால் வழியை மட்டும் சொல்ல மாட்டாங்க, அதுக்குண்டான பலனையும் நம்ம அடைய முடியும். வேற யார்கிட்ட கேட்டாலும் வழிதான் சொல்லுவாங்க. இந்த ஊருக்கு எப்படி போறது, அப்படி போங்க, அதுக்கப்புறம் சொல்ல மாட்டாங்க. அவன் போனானா போகலையா, எங்கிட்டாவது டேக் டைவர்ஷன்ல போயிட்டானா தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டால் என்ன கிடைக்கும்? அதனுடைய பலனும் கண்ணுக்கு முன்னாடி கிடைக்கும். எழுதப்பட்டிருக்கிறது ஆதாரபூர்வமாக, முஸ்னத் என்ற ஹதீஸ் கிதாபில் எழுதப்பட்டிருக்கிறது. வந்த சஹாபிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வழிமுறைப்படி அவர் செய்ததனால் 7 ஆண் குழந்தை பிறந்ததாக ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நிறைய சம்பவம் இருக்கு. இன்னும் ஒரே ஒரு சம்பவம் சொல்லி முடிப்போம். அவுஃப் இப்னு மாலிக் அஷ்ஜஇ அவர்கள் கூறுகிறார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இன்னல் அது அஸ்ஸர இப்னி வ ஜஸியத்துல் உம்ம ஃபமா தஅமுருனி, நாயகமே என்னுடைய மகன் சாலிம்னு ஒருத்தன் வாலிபர், அந்த சாலிம்ங்கிறவரை நானும் முஸ்லீம், என் மகனும் முஸ்லீம். இந்த என்னுடைய மகனை இஸ்லாத்தினுடைய எதிரிகள் என்ன செஞ்சிட்டாங்க? போர்ல கைதியா பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதனால நானும் என் மனைவியும் கடுமையான மன உளைச்சல்ல இருக்கோம். யார் ரசூலுல்லாஹ் இதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லி கேட்கிறாங்க. எனக்கு இருக்கிற ஒரே மகன்,
நான் நீங்க சொன்னதை கேட்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், என் மகனை இஸ்லாத்துக்கு வந்துட்டான். ஆனா என்னுடைய மகனை இஸ்லாத்தின் எதிரிகள் ஒரு போர்ல கைதியா புடிச்சிட்டு போயிட்டாங்க. அவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையான்னு தெரியல, அவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையான்னு தெரியல, தொலைஞ்சிட்டான். எப்படி நம்ம ஊர்ல சுனாமி வந்தப்ப அவங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல, மௌத்தாயிட்டாங்கன்னு சொல்லி துவா செய்யறதா இல்ல இருக்கிறாங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுறதா தெரியாம எல்லாம் நிகழ்வு நடந்துச்சு. அப்ப இந்த சஹாபி சொன்னும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னாங்க, இத்தகில்லாஹ வஸ்பிர் வ அம்ருக வையாஹா அன் தஸ்தக்ஸிர் மின் கௌலி லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். அப்ப சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அல்லாஹ்வை முழுசா பயப்படும், அல்லாஹ்வை முழுசா பயப்படும். இத்தகில்லாஹ வஸ்பிர், பொறுமையாக இரு, அழுது புலம்பாத. எந்த அல்லாஹ் உனக்கு இந்த பிள்ளைய உயிரோட கொடுத்தானோ அதே பிள்ளைய அல்லாஹ் தருவான். அவன் தொலைஞ்சானா தொலையிலையா, உயிரோட இருக்கிறானா இல்லையா அப்படிங்கிற குழப்பம் உனக்கு தேவையில்லை. வஸ்பிர், என்ன செய், சபர் செய். வஅமுருக வையாக அன் தஸ்தக்ஸிர் மின் கௌலி லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். அழுது கொண்டிருக்கிற உன் மனைவிட்ட சொல்லு, அழுது கொண்டிருக்கிற உன்னுடைய மனைவிட்டையும் நீங்களே என்ன செய்யுங்க, லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் என்பதை அதிகமாக ஓதுங்கள் என்பதாக சொன்னார்கள். இது ரசூலுல்லாஹ் சொன்ன தீர்வு. என் மகன் தொலைஞ்சு போயிட்டான், முஸ்லீமா இருந்தான், முஸ்லீம் அல்லாதவங்க போர்ல புடிச்சிட்டு போயிட்டாங்க, அவன் எந்த நிலைமையில இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பொறுமையாயிரு, அல்லாஹ்வை முழுசா பயப்படு, அவன் மேல தக்வா வை, இறை நம்பிக்கை வை, உன்னையும் உன்னுடைய மனைவிட்டையும் நான் சொல்றேன், லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் என்பதை ஓதி வாருங்கன்னு சொன்னான். சரின்னு அவர் போயிட்டார், ஓதிக்கிட்டு இருக்கார். சில நாட்களுக்கு பின் ஒரு நள்ளிரவு நேரத்தில் வீட்டு கதவை தட்டும் சத்தம் கேட்டு நான் கதவை திறந்து பார்க்கிறேன். இந்த சாபி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொன்னேன், என் புள்ள காணா போயிட்டாரு, என் மனைவி அழுதுகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்க லா ஹவ்ல வலா குவத்தன்னு ஓத சொன்னாங்க. அதுக்கு பிறகு சில நாள் கழிச்சு நடு ராத்திரி என் வீட்டு கதவு தட்டப்பட்டுச்சு. கதவை திறந்து பார்த்தேன், என் மகன் நிக்கிறான். நடு ராத்திரி மட்டுமில்ல, அவனுக்கு பின்னாடி 4000 ஆடு நிக்குது. என்ன செய்யுது, 4000 ஆடு, 5, 10, 100, 200 இல்ல, 4000 ஆடு நிக்குது. அதை எடுத்துக்கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை சொல்றேன். யா ரசூலுல்லாஹ், உங்கள்ட்ட நான் சொன்னேன், சில நாட்கள் கழித்து என் மகன் நேற்று இரவு வந்துட்டான், அது மட்டுமல்ல 4000 ஆடுகள் அவங்க கூட வந்திருக்குன்னு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மகன்கிட்ட கேட்கிறாங்க, என்னப்பா நடந்துச்சுன்னு சொல்லி. சாலிம் அந்த சஹாபியுடைய மகன்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டாங்க. நாயகமே, எதிரிகள் என்னை கொலை செய்வதற்காக கடத்தி கொண்டு போனார்கள். கடத்தி கொண்டு போகின்ற நேரத்தில் அங்கே அந்த மாதம் போர் செய்வதற்கு, கொலை செய்வதற்கு தடுக்கப்பட்ட மாதம். என்னை கட்டி வச்சுட்டாங்க, கட்டி வச்சு கொலை செய்ய போறாங்க. இஸ்லாமிய மாதங்கள்ல 4 மாதம் இருக்கு, கொலை செய்யக்கூடாது, போர் செய்யக்கூடாதுன்னு சொல்லி 4 மாதங்கள் இருக்கு. முஹர்ரம், இந்த மாதிரி 4 மாதங்கள், தில்ஹிஜ்ஜா, இஸ்லாமிய மாதங்கள்ல 4 மாதங்கள் போர் செய்வதற்கு தடுக்கப்பட்ட மாதம். முஹர்ரம், ரஜபு, துல்காதா, தில்ஹிஜ்ஜா, 4 மாதம். அப்ப இவர் சொல்றாரு, என்னை கட்டி வச்சுட்டு அறுக்க போற நேரத்துல மாசத்தை பார்த்தா முஹர்ரம் மாசமா இருந்துச்சு, 4 மாசம் கழிச்சு இவனை அறுத்துக்கிருவோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். 4 மாசம் இவனை சும்மாவா சோறு போட்டு வச்சிருக்கிறது? 4 மாசம் கழிச்சு இவனை வெட்ட போறான். 4 மாசம் இவனை சோறு போட்டு சும்மாவா வச்சிருக்கிறது? அதனால ஆடுகளை மேய்க்க சொல்லி என்னைய கொண்டு இணைஞ்சிட்டாங்க, காட்டுல விட்டுட்டாங்க. 4000 ஆடுகளை நான் மேய்த்து கொண்டிருந்தேன். அப்ப என்னைய கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆளையை நியமிச்சு வச்சிருந்தாங்க. 2 நாளைக்கு முன்னாடி என்னை கண்காணிக்கிறவர் காணா போயிட்டார். நான் இதுதான் வாய்ப்பு என்று கருதி வேகமாக ஓட்டமும் நடையுமாக மதீனாவிற்கு வந்து சேர்ந்து விட்டேன். வர்றவர் திரும்பி பார்ப்பாரா, அவர் தப்பிச்சு வர்றார். வேகமாக மதீனாவிற்கு வந்து திரும்பி பார்க்கிறேன், நான் மேய்த்து கொண்டிருந்த 4000 ஆடுகளும் என்னோட இருக்கிறது. பின்னாடியே வந்துருச்சு. விலங்குகள்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்கு, மனுஷங்கள்ட்ட இருக்காது. நாய்க்கு 3 நாள் சோறு வை, நாய் பின்னாடி வரும்னா. மனுஷனுக்கு 3 நாள் சோறு வை, அவன் 3 நாள் கழிச்சு உன்னை கொலை பண்ணிடுவான்னு சொன்னான். இதான் மனுஷனுடைய புத்தி. மனுஷனுக்கு சோறு வச்சுக்கிட்டே இருந்தா இவன்கிட்ட நிறைய இருக்கும்போது இவனை க்ளோஸ் பண்ணா மோசம் எடுத்துடலாம் அப்படின்னு மனுஷன் நினைப்பானா. நாய் அப்படி இல்லை, விலங்குகள் அப்படித்தான் இருக்கும். பிராணிகள், நான் மேய்த்து கொண்டிருந்த 4000 ஆடுகள் எனக்கு பின்னால் வந்து விட்டது,
இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், நான் வந்துட்டேன், நான் வந்தது சரியா தப்பா? தம்பி, நீ வரல, உன் தந்தையும் தாயும் ஓதிய லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் உன்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா அது? பாவங்கள் செய்வதற்கு துணிவும் எனக்கு வராது, நன்மை செய்வதற்கு ஆர்வமும் வராது. அல்லாஹ் நாடாட்டி, அல்லாஹ் நாடாட்டி பாவம் செய்யறதுக்கு துணிவும் வராது, அல்லாஹ் நாடாட்டி நன்மை செய்யறதுக்கு ஆர்வமும் வராது. அப்படிப்பட்ட கலிமாவை நான் உன்னுடைய தந்தைக்கும் தாய்க்கும் சொல்லிக் கொடுத்தேன், அதனாலதான் நீ வந்திருக்கிறா. இந்த ஆடு உனக்கு அல்லாஹ் கொடுத்த அன்பளிப்புன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டு சம்பவம். ஒன்று, இந்த ரெண்டு நமக்கு வாழ்க்கையில பிரதானமா நடக்கிறதுங்க. ஒன்று குழந்தை இல்லைன்னு புலம்புறோம், இன்னொன்று தொட்டது தொழங்கலைன்னு சொல்லி அழுகிறோம். இந்த ரெண்டுக்கும் தீர்வு ரசூலுல்லாஹ் சொன்னது மட்டும் இல்லை, பலனையும் என்ன செஞ்சிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணுக்கு முன்னாடி காட்டியிருக்கிறாங்க. நிபந்தனை என்ன தெரியுமா? கண்டிஷன், நம்பணும். என் நபி சொன்னாங்க, நான் செஞ்சேன்னு சொன்னா எனக்கு அது பலன் கிடைக்கும், நம்பணும். ஆனா வாயிலையும் படாம உதட்டிலையும் படாம ஓதுனா அவன் ஒன்றும் அவ்வளவு இதானவன் இல்லை, அட்டமட்டமானவன் இல்லை. அவன்கிட்ட நாம கேட்கிறோம், அவன்கிட்ட என் தேவையை நான் கேட்கிறேன், அவன் கொடுக்கணுங்கிறது அவசியமே இல்லை. படைத்தவன் ரப்புல் ஆலமீன், அவனிடத்துல கேட்கும் போது எப்படி கெஞ்சி கேட்கணும்? ஒரு தந்தை இடத்துல காரியம் சாதிக்கணும்னா பையன் ரோட்ல கடந்து புரள்றாங்க ஒரு 50 ரூபா பொருள் வாங்குறதுக்கு. ரப்பிடத்துல ஒரு பொருளை கேட்பதற்கு நான் எப்படி கதற வேண்டும், நான் எப்படி அழுக வேண்டும்? இந்த வாக்கியங்களை உயிரோட்டமாக என்னுடைய இதயத்தோடு இன்வால்வ் ஆகி நான் ஓதுனேன்னு சொன்னா நிச்சயமா அல்லாஹ் பலன் தருவான். அதுக்கப்புறம் உண்டான முயற்சிகளை பண்ணணும், அதுக்குண்டான முயற்சிகளை அப்புறம் பண்ணணும். அதனால எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு சஹாபாக்கள் பலனும் கண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நபியுடைய வாழ்க்கையில் அவர்கள் சொல்லி தந்த விஷயங்களை நாமும் பின்பற்றுவோம். அல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னபடி வாழ்வதற்கு நமக்கும் தௌஃபீக் செய்வானாக.